என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஆளும் கட்சியான திமுக அவர்களுக்கே நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. அதனால்தான் பாமகவிடம் திமுக விக்கிரவாண்டியில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுக தேர்தல் அறிவித்த அடுத்த நாளே, ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உள்ள 9 ஒன்றியங்கள் இருக்கிறது. அந்த 9 ஒன்றியங்களுக்கும் ஒன்றியத்திற்கு ஒரு அமைச்சர் என்ற அடிப்படையில் 9 அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக திமுகவின் தலைமை அனுப்பியது. அதே போன்று குறைந்தது 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி முழுவதும் பணியாற்றினார்கள். அதுவும் இல்லாமல் குறைந்தது 20 அமைச்சர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டார்கள். காரணம் என்ன? பாமகவிடம் திமுக தோற்றுவிடக்கூடாது. அப்படி தோற்றுவிட்டால் அரசை நோக்கி பாமகவினுடைய கேள்விகள் இன்னும் வேகமாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுதே திமுகவின் அரசை குடைந்தெடுத்துக் கொண்டிருப்பது பாமக தான். ஆகையால ஒருவேளை இடைத்தேர்தலில் பாமக வெற்றி பெற்று திமுக தோற்றுவிட்டால் பாமகவினுடைய கேள்விகள் இன்னும் வேகமாக இருக்கும். ஆகையால 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை களமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டியில களமாடுகிறது. ஒருவேளை பாமக விக்கிரவாண்டியில வென்றால் திமுகவிற்கு நெருக்கடிகள் அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக வட தமிழ்நாட்டு மக்கள் பாமகவின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். 10.5 விழுக்காட்டிற்கான அழுத்தம் இன்னும் அதிகமாகும் அரசுக்கு. இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா எத்தனை கோடிகளானாலும் பரவாயில்ல, விக்கிரவாண்டியில பாமக தோற்கணும், திமுக ஜெயிக்கணும். டாக்டர் அன்புமணி அவருடைய பிரச்சாரம் விக்கிரவாண்டி தொகுதியில மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது, மறுக்கவே முடியாது. எந்த ஒரு பொறுப்பாளர்களையும் களத்துல நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அளவிற்கு பாமகவினுடைய பொறுப்பாளர்கள் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு விக்கிரவாண்டி தொகுதியில கடுமையாக உழைத்தார்கள். இதுவெல்லாம் திமுகவினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்தது. அதனாலதான் முதல் ரவுண்டு, 2ஆம் ரவுண்டு, 3ஆம் ரவுண்டுன்னு தாண்டி கடைசி ரவுண்டுல வாக்காளர்களுக்கு கோவணம் கொடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க திமுக காரங்க. விக்கிரவாண்டி மக்களை எப்படியெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அத்தனை வேலைகளையும் திமுக செய்தது. பணம் கொடுத்தார்கள், பரிசு பொருள் கொடுத்தார்கள், கம்மல் கொடுத்தார்கள், மூக்குத்தி கொடுத்தார்கள், தோடு கொடுத்தார்கள், புடவை கொடுத்தார்கள், வேட்டி கொடுத்தார்கள், சட்டை கொடுத்தார்கள், கோவரம் கொடுத்தார்கள், ஜட்டி கொடுத்தார்கள், பாவாடை உட்பட கொடுத்தார்கள். இதுவெல்லாம் நாங்க கொடுக்கவே இல்லை, நாங்க கொடுத்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான லிஸ்ட் திமுக கார கொடுங்க பார்க்கலாம். நான் இப்ப கொடுத்திருக்கிற இந்த லிஸ்ட் எல்லாம் பொய் அப்படின்னா திமுக காரன் நீங்க என்னென்னலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை கொடுங்கள பார்க்கலாம், உங்களுக்கு திராணி இருந்தா. நான் மேற்கோள் காட்டிய அத்தனையுமே உண்மை. இத்தனையும் விக்கிரவாண்டி தொகுதியில விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு கொடுத்தார்கள். இதை வந்துட்டு நான் மக்களை இழிவுபடுத்தல. மக்களை ஆளும் கட்சி இந்த அளவிற்கு கேவலப்படுத்துகிறது. பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க கூட துப்பில்லாத அளவில் தான் புருஷங்காரன் பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கானா? அதனால நீங்க கொண்டு போய் சேலை கொடுக்குறீங்களா? வேட்டி சட்டை கூட எடுத்து கட்ட முடியாத நிலைமையில தான் அந்த தொகுதியில வாழ்ற மக்கள் இருக்கிறாங்களா? அதனால நீங்க அவங்களுக்கு கொண்டு போய் வேட்டி சட்டை கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. மக்களின் தேவை என்ன? மக்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு சோறு போட்டீங்கன்னா காலையில முடிஞ்சு போச்சு. இந்த தேசத்தின் குடிமகனுக்கு அரசு செய்ய வேண்டிய உண்மையான சேவை என்ன? மண்ணுல ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, பிறந்த அடுத்த நொடி இந்த தேசத்தின் சொத்து. அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறது. அந்த அரசு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எவ்வளவு? தரமான கல்வியை கொடுக்கணும், தரமான சுகாதாரத்தை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்து 18 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அந்த குழந்தைக்கு அனைத்து உரிமைகளையும் இந்த அரசு கொடுக்கிறது. 18 வயது பூர்த்தி அடைவதற்கு ஒரு நாள் குறைவாக இருந்தால் கூட அவன் மேஜர் அல்ல, அவன் மைனர். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இந்த மாநிலம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? அவனுக்கு பிறந்ததிலிருந்து அந்த 18 வயதுக்குள்ளாக கல்வி செல்வத்தை அரசுதான் கொடுக்கணும், சேவையாக. அதுதான் அரசினுடைய முதல் பணி. அதை செய்தது அரசு. எனக்கு போட்டுக்க துணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த குடிமகனும் அரசு கிட்ட வந்து நிக்கல. என்னுடைய ஓட்டுக்கு 1000 கொடுங்க 2000 கொடுங்கன்னு எந்த ஒரு வாக்காளரும் அரசு கிட்ட போய் கேட்கல.
ஆனா இதையெல்லாம் செய்வதற்கு ஓடோடி செல்லுகின்ற ஆட்சியாளர்கள் உண்மையாக தேசத்தின் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய எதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? அப்படி அதையெல்லாம் நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் பணமோ பரிசு பொருட்களோ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்களே ஆட்சி ஆளுங்கள் என்று எதிர்க்கட்சிகள் விலகிக் கொள்ளுவார்கள். நீங்களே தொடர்ந்து ஆட்சியில் இருங்கள் என்று மக்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே வாக்களிப்பார்கள். ஆனா நீங்க உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததற்கான காரணம் என்னன்னு இப்பதான் தெரியுது. 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாத பொழுது நாங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படின்னு திமுக காரன் இன்னைக்கு கூட சொல்றான். கிடைச்சிடுச்சு அதிகாரம், விட்டுடக்கூடாது. இதை பிடித்து வைப்பதற்கு எதை வேண்டும் என்றாலும் இழந்து விடுங்கள், உயிரை கூட, ஆனால் அதிகாரத்தை இழக்காதீர்கள் அப்படின்னு தலைமை சொல்லுது. இதைத்தான் களத்துல தொண்டை செய்யறான். மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது அந்த இயக்கத்தை சார்ந்தவனுக்கு. தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் வாழ்வியல் நிலை எப்படி இருக்கிறது, இதற்கு யார் காரணம் என்று எத்தனை முறை அவர்களுக்கு பாடம் எடுத்தாலும் தங்களுடைய பின்புலங்களை பற்றி சிந்திப்பதே இல்லை. அவர்கள் சிந்திப்பது ஒன்றே ஒன்று, வாக்குக்கு பணம், பணம் பெற்றதற்கு கடமைக்கு வாக்கை செலுத்தி விடுவது. வாக்கு என்பது வியாபார பொருளாக இந்த மக்களுக்கு மாறிவிட்டது. அந்த அளவிற்கு திராவிடம் இந்த மக்களை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை, பணம் வெற்றி பெற்றது. ஜனநாயகத்தின் தோல்வி, பணநாயகத்தின் வெற்றி. மக்கள் அங்கு தோற்று போனார்கள். பக்கத்துல கள்ளக்குறிச்சியில 20 நாட்களுக்கு முன்புதான் 67 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்துல. அந்த கள்ளச்சாராயத்துல அங்க அத்தனை பேர் இறப்பதற்கு யார் காரணம்? திமுக அரசு தான் காரணம். வெட்ட வெளிச்சமா தெரியுது திமுக அரசினுடைய மெத்தனத்தனம். திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் செய்த அநியாயத்தால தான் அங்க அத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா பக்கத்துல 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு பக்கத்துல நடக்கிற இந்த தேர்தலில் அதனுடைய தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஏற்க முடியாது. அதனுடைய தாக்கம் இருந்தது, ஆனால் பணத்தை கொடுத்து வாக்கை பெற்று விட்டார்கள். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக களத்துல இல்ல. அதிமுகவும் திமுகவிற்கும் பரம எதிரிகள், ஜென்ம விரோதிகள் அப்படின்னு வெளியே பேசிக்குமா. ஆனா இவர்கள் உண்மையிலேயே இவர்கள் விரோதிகள் அல்ல. இவர்கள் எப்பொழுதுமே பங்காளி பாசம் இவர்களை விட்டு போகவே போகாது. ஒன்று திமுக ஆளட்டும் இல்ல அதிமுக ஆளட்டும், மூன்றாவது ஒருவருக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது இந்த திராவிட பச்சுவந்திகள் கூட்டம். அதிமுகவினுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்தது திமுக. எப்படி செய்தது? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆவறதே இல்லை. அதிமுக வந்து களத்தில் இல்லை. நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 65,000 வாக்குகளை அந்த தொகுதியில் பெற்றிருக்கிறது விக்கிரவாண்டியில். ஆனால் அந்த 65,000 வாக்குகள் மீண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் பதிவு செய்யலன்னு சொல்லவே முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பதிவானதோ வாக்குகள், அதே போன்று 82 விழுக்காடு வாக்குகள் பதிவாகிவிட்டது விக்கிரவாண்டி தொகுதியில். அதிமுகவிற்கு வாக்களித்த அத்தனை அதிமுகவின் வாக்காளர்களும் மீண்டும் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்கு எங்க செலுத்தினா, ரெட்டலைக்கு போட்ட அத்தனை பேரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறான். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இங்க நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறான். காரணம் என்ன? பணம். வாங்கின பணத்துக்கு ஓட்டை போட்டுட்டான். நீ போடுற இந்த ஒரு ஓட்டு 5 ஆண்டுகளுக்கான உரிமை அப்படின்னா ஒருத்தரை யோசிக்கல, சிந்திக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. 1000 கொடுத்தான், 2000 கொடுத்தான், 3000 கொடுத்தான், 5000 கொடுத்தான், கோவணம் கொடுத்தான், ஜட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தானே ஓட்டை போட்டுறான். அந்த ஒரு ஓட்டை வாங்கறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏன் இப்படி நாயை விட கேவலமாக நம்ம பின்னாடி சந்துல பொந்துல இண்டுல இடுக்கலாம் கூட்டு போய் நமக்கு எதுக்குடா பணம் கொடுக்குறான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? அந்த அதிகாரத்தை வைத்து அவன் என்ன செய்வான் என்று யோசிக்க மாட்டீங்க? ஒரு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்காக போராட்டங்கள், அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்து அரசுக்கு அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சமூகத்தின் மக்களுக்கு வாங்கி கொடுத்தார். ஆனால் அதை வாங்கி கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை அதிகாரத்திற்கு வந்த திமுக, இந்த ஸ்டாலினுடைய அரசு நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதை ரத்து பண்ணிடுச்சு. ஆனா அந்த மக்கள் மீண்டும் திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவன் இந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு பல போராட்டங்களை நடத்தி, பல அழுத்தங்களை கொடுத்து, பல அவப்பெயர்களை சம்பாதித்துக் கொண்டு, பல கல்லடி சொல்லடிகளை வாங்கி கொண்டும் கூட உங்களுக்காக அந்த மனிதர் போராடி பெற்றுக் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்த அரசு திமுக அரசு. ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த பிரச்சார மேடைகள்ல அப்படி கர்ஜித்தார். ஆனால் இன்னமும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளல. திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க.
1,20,000 ஓட்டுங்கிறது சாதாரண விஷயமா ஒரு சட்டமன்ற தொகுதியில? பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 வாக்குகளை பெற்றது மட்டுமே பெருமை என்று நான் பேச முடியாது. உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில குறைந்தது 1,00,000 வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தா மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று பொருளாகி இருக்கும். ஆனா இப்போ இன்னமும் மக்கள் விழிக்கல. ஓரளவிற்கு மக்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 33,000 வாக்குகள் பெற்ற இதே பாமக அடுத்து ஒரு மாதத்திற்கு பிறகு நடந்த இந்த இடைத்தேர்தலில் ஒரு 23,000 வாக்குகள் வந்துட்டு அதிகமாக பெற்றிருக்கிறது. அது பெரிய விஷயம்தான், மகிழ்ச்சி, அதை நம்ம ஏற்கிறோம். ஆனா மாற்றம் நிகழுமா? இந்த வாக்குகளை வைத்துக் கொண்டு மாற்றத்தை நிகழ்த்தி விட முடியுமா? மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமானா ஏற்படுத்தி விட முடியாது. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேர்ல ஒருவர் மட்டுமே பாமகவுக்கு வாக்கு போட்டுட்டு மீதமுள்ள 3 பேர் வந்துட்டு அதிமுகவுக்கு ஒருத்தரும் திமுகவுக்கு 2 பேரும் வாக்கு போட்டீங்கன்னா திமுக தான் ஜெயிக்கும். அதுதான் இப்ப நடந்தது களத்துல. இந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒருவருக்கான கட்சி அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமை குரல் அது. ஆனால் அதை ஒரு சாதிக்கான இயக்கமாக கட்டமைப்பதற்காக திமுக தொடர்ந்து முயற்சிக்கிறது. அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக மக்களுக்கு தான் இருக்கிறது. மருத்துவர் ஐயாவின் குரலோ மருத்துவர் அன்புமணியின் குரலோ 10.5 விழுக்காட்டிற்கு எந்த அளவிற்கு இன்று அழுத்தம் கொடுக்கிறார்களோ இதைவிட பேரழுத்தத்தை இஸ்லாமியர்களுடைய 3.5 விழுக்காட்டு அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கும் இதைவிட அழுத்தமாக குரல் எழுப்பிய கட்சி பாமக தான். இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆளும் கட்சிக்காரன் அரசை நோக்கி எந்த ஒரு குரல் வலுவாக எழுகிறதோ குரலை நெரிப்பதற்கான குற்றங்களை இவர்கள் மீது சுமத்தத்தான் செய்வார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குற்றங்களுக்குமான காரணமே ஆளுங்கட்சி தான். ஆனால் அதே ஆளும் கட்சி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் சரி செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். நம்ம நம்பலாமா? ஏனென்றால் மக்களுக்கான இந்த பிரச்சனைகள் உருவானதே உங்களால் தான். நீங்களே ஆட்சிக்கு வந்து நாங்கள் இதை சரி செய்து விடுவோம் என்று சொன்னால் இதை மக்கள் நம்பலாமா? நம்பியதுதான் மக்கள் செய்த குற்றம். இப்பொழுது மக்கள் வாக்களிப்பது பணத்திற்காகத்தான். பணம் கொடுத்தால் யாரு வேணா கொடுங்க, பணம் கொடுத்தா ஓட்டு போடுவேன். என் வீட்டில் 5 ஓட்டுக்குது, 1000 கொடுக்குறவனுக்கு 2 ஓட்டு, 2000 கொடுக்குறவனுக்கு 3 ஓட்டு, 5 ஓட்டையும் நான் டிவைட் பண்ணி போட்டுருவேன். எனக்கு பணம் கொடுக்காதவன் என்கிட்ட ஓட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஜனநாயகம் எந்த அளவிற்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க. மக்கள் இதிலிருந்து வெளியே வர வேண்டும். திமுக அதிமுக என்ற இந்த இரு பெரும் இயக்கங்களுமே மக்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் நம்பிக்கை எல்லாமே பணத்தின் மீது தான். மக்களை கொள்கையாலோ கோட்பாடுகளாலோ இழுக்க முடியாது. ஏனென்றால் யாரிடமும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எந்த அரசியல் கட்சிகளிடமும் இல்லை. ஆகையால மக்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக பணத்தின் பக்கம் திரும்பி விட்டார்கள். இது வந்துட்டு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, பேராபத்து. ஜனநாயக நாடா இது என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுது. இதற்கு மக்கள் தான் விடையளிக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தோல்வியுற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை அணுகி திமுகவை அலற வைத்து இரவு பகல் பாராமல் திமுக காரர்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலேயே ஐக்கியமானார்கள். அதுக்கு காரணம் பாமக. பல 100 கோடிகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொட்டிய பிறகுதான் அவர்களால் இந்த வாக்கு பெற முடிஞ்சது. அதிமுகவின் வாக்கை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்தது திமுக. அதிமுகவினுடைய ஓட்டுக்கள் அத்தனையும் பணம் கொடுத்து திமுக பெற்றுவிட்டது. அதிமுகவும் திமுகவும் எப்பொழுதுமே பங்காளிகள். அவங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இயக்கங்கள்ல ஒரு இயக்கம் அதிகாரத்தை விட்டு வெளியேறினால் கண்டிப்பாக திராவிடத்திற்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்பொழுது அதிமுக அந்த விளிம்பில் இருக்கிறது. இதை இப்படியே நகர்த்தி அதிமுகவை சிதைத்தால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக திராவிடத்தை வேறறுக்க முடியும். ஒருவேளை மீண்டும் அதிமுகவிற்கு அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக அந்த பக்கம் எதிர்கட்சியில் நிற்கும், அதிமுக இந்த பக்கம் ஆளுங்கட்சிக்கு போகும். நாளைக்கு திரும்ப திமுக ஆளுங்கட்சி ஆகும், எதிர்கட்சியா மீண்டும் அதிமுக வரும். இப்படி மாறி மாறி இவர்கள் தான் இருப்பார்களே தவிர திராவிடம் தமிழ்நாட்டில் அழிக்கிறது என்பது கஷ்டம்தான். ஆனால் திராவிடத்தை அழிக்கணும்னா இந்த 2 இயக்கங்கள்ல ஒரு இயக்கத்தின் வேரை அறுத்தாலே திராவிடத்தை கண்டிப்பாக அரியணையிலிருந்து அகற்றிவிட முடியும். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.